திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அணைந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ரொம்ப அற்புதமானதும் கூட, நம்ம சிந்திக்க வேண்டியதும் கூட. முழுமையா பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். அதுக்குத்தான் இது. ஏன்னா சிவபக்தின்னு கிடையாது, பொதுவா பக்தி மார்க்கத்துக்குள்ள வந்த எல்லாருமே எதிர்கொள்கின்ற ஒரு பெரிய கேள்வி இதுதான். எங்க இருந்து அப்படின்னா, இந்த நாத்திகர்கள் அல்லது தன்னோட கொள்கையை நாத்திகமா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகின்ற சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இத்தனை நாள் கடவுளை வழிபட்டிருக்க, கடவுளை பார்த்துருக்கியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க. இல்லைன்னா இப்ப என் முன்னாடி சாமியை வர சொல்லு, நான் கடவுளை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது அவரவர் பக்குவத்தை பொறுத்தது. ஆனா ஒரு அடிப்படை விஷயத்த அவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்மளும் புரிஞ்சுக்கலாம். இப்ப அவங்க கேட்கிற கேள்வி சரிதானே அப்படின்னு நமக்கு தோணும். கடவுள் இருக்கிறார் அப்படின்னா முதல்ல என் முன்னாடி வரட்டும், அப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மனப்பக்குவம் அடைந்தவர்களும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளிலே அவ்வளவு உயர்ந்த அறிவு பெற்றவர்களும் நம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை இப்படி சொல்லி சமாளிச்சு போறதுக்கு அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம பெரும்பாலும் ஒப்புமை அப்படிங்கிறது செய்யக்கூடாது இறைவனோடு. ஆனா ஒரு உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை வச்சு நீங்க பொருத்தி பாருங்க, புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம நாட்டுல உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னம்னா, இப்ப நம்ம ஜனாதிபதியை நம்ம சொல்லலாம், அல்லது பிரதம மந்திரியை சொல்லலாம், இல்லைன்னா இந்த ஒரு குறுகல் அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முதலமைச்சரை சொல்லலாம். அவரை நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சாப்பிட்டுட்டு நான் தூங்குவேன், என் வேலையை நான் செய்ய மாட்டேன், அவர் என் முன்னாடி நின்னாதான் அவர் முதலமைச்சர் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன்னு சொன்னாலும், அவங்க பிரதம மந்திரி அப்படின்னு ஒத்துக்குவேன் அப்படின்னு நான் சொன்னாலும், இது கேலி கூத்தான விஷயமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியோ அவங்க பிரதம மந்திரி தான், அவங்க முதலமைச்சர் தான், அவங்க இன்னும் சொல்ல போனா ஒரு உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அடியேன் மீண்டும் இந்த ஒப்புமைக்கு வருந்துகின்றேன். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இது. அப்ப நம்மளால முதலமைச்சரை பார்க்கவே முடியாதா? அதே போல பிரதம மந்திரியை பார்க்கவே முடியாதா அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம போய் பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க பார்க்கலாம். அப்ப அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? இருக்கும், இல்லாம தான் போகாது. இதை எப்படி சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா, ஒண்ணு, நம்ம அளப்பரிய சாதனை செய்யறோம், அதாவது அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு உயரிய விருதை கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு சாதனையை செஞ்சோம்னா முதலமைச்சரை நம்ம போய் பார்த்துடலாம். இல்ல ஒரு நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை செஞ்சு அதற்கான விருது வாங்குறோம்னா பிரதம மந்திரியை போய் நம்ம பார்த்துடலாம், அல்லது இந்த பிரசிடென்ட்டை நம்ம போய் பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கலாம். அப்ப நம்ம ஏதாச்சும் செய்யணும். அந்த மாதிரி தனியா தெரியக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா அவங்கள போய் பார்த்துடலாம். அவங்க தேடி பார்ப்பாங்க, நீ இன்னும் அளப்பரிய சாதனை செஞ்சிருக்க, அந்த சாதனையை நீ எடுத்துக்கவே மாட்டேங்கிற, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் போது யாரா அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்க வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப ரொம்ப வெகு சொற்பமாக நடக்கக்கூடிய, அல்லது அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் போறோம் அவங்களையும் பார்த்துட்டு வந்துடலான்ற அளவுக்காவது அவங்க பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது யதார்த்தமான விஷயம். நீங்க எதுவுமே செய்யாம உள்ளூர்ல இருக்க கவுன்சிலரை கூட நீங்க பார்க்க முடியாது இல்லையா? இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இத வச்சுக்கிட்டு நீங்க ஒப்புமை வேண்டாம், நினைச்சு பாருங்களேன். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆன்மீகத்துல எதுவுமே செய்ய மாட்டேன், ஒரு தியான பயிற்சி செய்ததில்லை, யோகம் புரிந்ததில்லை, அல்லது இறைவனை நோக்கி பாடல் பாடி என் மனதை செம்மையாக்கவில்லை, தான தர்மங்கள் செய்து அல்லது ஒரு நெறியுடன் வாழ்ந்து நான் ஒரு பக்குவத்தை அடையவில்லை, இந்த மாதிரி நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஆனா சாமி என் முன்னாடி நிக்கணும், அப்படி நின்னாதான் அந்த சாமின்னு நான் ஏத்துக்குவேன் அப்படின்னா, இது நகைப்புக்குரிய விஷயமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அதாவது இறைவன் இரக்ககுணம் படைத்தவர் இல்லைன்னா சொல்லல, நம்ம சிவம்னு சொல்றோம். எல்லா மார்க்கத்திலையும் ஒவ்வொரு பெயர் வச்சு வழங்குவாங்க, எல்லாமே ஒரு இறைவனை சேர்வதுதான். நம்ம இந்த சிவம்னு சொல்லக்கூடிய பேராற்றல் அப்படிங்கிறது நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் இல்லை, அது அதையும் கடந்த ஒரு பெரிய ஆற்றல். சொல்றது உங்களுக்கு புரியறதுக்காக அடியேன்னு சொன்னதே தவிர நீங்க இப்படி எல்லாம் ஒப்புமையே பண்ண முடியாது. சாதாரணமா நீங்க இவங்களை பார்க்கணும்னாலே இவ்வளவு செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல
நீங்க படைத்தவனை, அந்த படைப்பு ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உள்ளிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது காண வேண்டும்னு ஆசைப்பட்டாலும் எப்படி அப்படின்னா ஏதேனும் செய்யணும் அல்லவா? ஏதேனும் செய்யணும். அப்ப நம்ம தியானம் பண்ணாதான் இறைவனை காண முடியுமா? தவம் பண்ணாதான் இறைவனை காண முடியுமா அப்படின்னா அது ஒரு விதத்தில் ஒரு வழி, இறைவனை காண்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது என்னன்னா சில பேர் நம்ம தவம் இருந்து தியானம் இருந்து ஆலயத்தை நோக்கி சென்று அங்க இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்போம், அது ஒரு வகையான காணுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இறைவன் நம்மை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமா அப்படின்னா இருக்குன்றதானே நம்ம படிச்சிருக்கோம். இருக்குன்னு தானே படிச்சிருக்கோம். நிறைய தவம் பண்ணாங்க, அதன் விளைவா இறைவன் வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப 63 நாயன்மார்கள் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க. அவங்க வந்துட்டு சாமியை பார்க்கணும்னு அவங்க யாரும் தியானம் பண்ணல, தவம் பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சில பேர் தவம் இருந்து வரம் வாங்குறதுக்காக அவரை பார்த்து வரம் வாங்கியிருப்பாங்க, அது வேற. இவங்களோட வாழ்க்கை என்னன்னா சமர்ப்பணம் பண்ண வாழ்க்கை. அப்பா நீதான் எல்லாம், புரியுதுங்களா? நீதான் எல்லாம், உங்களை பார்க்கணும் அப்படி இப்படின்னு இல்லை, ஒரு வேலைய ஒரு ஒழுங்கா செய்யறது, அந்த நெறிமுறையை கடைபிடிச்சா கடைபிடிக்கணும். நிறைய நீங்க பார்த்துப்பீங்க, அன்பின் மிகுதியா சொல்ல போனா கண்ணப்ப நாயனாரை நம்ம சொல்லுவோம். அதே போல நீங்க ஒவ்வொரு நாயன்மார்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கொள்கையில இருந்து அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. அதாவது அடியார்களுடைய அந்த கௌபீனம் சொல்லக்கூடிய கோவணத்தை அலசி அந்த என்ன சொல்றது இஸ்திரி போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அப்படியே ஒரு கடைபிடிச்சுக்கிட்டு அடியார் தொண்டா எடுத்து செஞ்சவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கு வேற எதுவுமே இல்லை, அடியார்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்ப ஒரு கண்ணியத்துடன் ஒருவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார், எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, பாரபட்சமே இல்லை அந்த இடத்துல. அவரோட அந்த கொள்கையில நீங்காம நிற்கிறார் அப்படிங்கும் போது இறைவன் இறங்கி வருகிறார், இறைவன் இறங்கி வருகிறார். அப்ப இவர் இறைவனை பார்க்க போல, நல்லா தெரிஞ்சுக்குங்க, இவர் இறைவனை பார்க்க போல, இறைவன் இறங்கி வருகிறார். இப்படி ஒரு ஆத்மாவை இந்த உலகத்துல படைச்சிருக்கோம். அது ஒரு முக்தி நிலையை நோக்கி போகுதுன்னா அந்த உடலோட அவருக்கு ஒரு அந்த காட்சியை கொடுக்கணும்ட்டு விடை மீது ஏறி அம்மையுடனே காட்சி தருகிறார் இறைவன் அப்படின்னு தான் நமக்கு எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தியானத்தின் மூலமா இப்ப பொய்யா கிடையாது, தியானத்தின் மூலமும் கண்டறிய முடியும், தன்னுள் உயிராக இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அங்கு காட்டப்பட்ட வழி. அப்ப ஒரு வழிதான் இருக்கிறதா இறைவனை உணர, சிவத்தை உணர ஒரு வழிதானா அப்படின்னா கிடையாது, பல வழிகள் இருக்கு. உனக்கு என்ன வழி காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வழியிலே செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு விடுக்கப்பட்ட விஷயம். அப்ப எனக்கு பாடல் பாடவே தெரியாது, திருமுறையை பாடினால்தான் முக்தி அப்படின்னா நான் எப்படி போக முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. பாடல் படிக்க தெரியுதா, படி. திருமுறையை தொட்டவன் கெட்டவன் கிடையாது அப்படிம்பாங்க. அதே போல அந்த ஸ்வரத்துலதான் பாடணுமா, வர்றவங்க பாடுவாங்க, வராதவங்க படிங்க. ஏன்னா இப்ப ஒரு 2 பிள்ளைங்க வீட்டுல இருக்கு, ஒரு பிள்ளை நல்லா பேசுது, இன்னொரு பிள்ளைக்கு சரியா பேச்சு வரல. அம்மா அப்பா 2 குழந்தைங்க வேறுபடுத்திய பார்ப்பாங்க, ரெண்டும் தன்னோட உயிர் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த பிள்ளை நல்லா பேசுதுங்கிறதுக்காக இது வசதி அப்படின்னும், இது திக்கி திக்கி பேசுதுங்கிறதுக்காக அது தாழ்ந்ததும் எந்த பெற்றவங்களும் அந்த குழந்தைங்களை ஒதுக்க மாட்டாங்க. அதே போலதான் இறைவன் திருமுறையை பாட வேண்டும் அப்படின்னா உங்களால ராகத்தால பாட முடியுதுன்னா பாடலாம். ஐயா எனக்கு ராகமெல்லாம் தெரியாது, உனக்கு எப்படி தோணுதோ படி. சொல் குற்றம் பொருள் குற்றம் எல்லாத்தையும் நீக்க வல்லவன் இறைவன். அந்த வேதம் இல்லாம ஒன்று அனுசரிப்பா அப்படிங்கிறதா இறைவன். சில பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, இறைவனை எவ்வாறு காண வேண்டும். ஏன்னா நிறைய சொல்லியிருக்காங்க, விடையேறி அப்படியே ராஜகோலம் பூண்டு மலர் மாலையோடு நிறைய சொல்லுவாங்க, இப்படி வந்து நின்றார் அப்படி வந்து நின்றார் அப்படிங்கிறாங்களே, அப்படியெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு. அப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அப்படியும் பார்க்கலாம், ஏன்னா அதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. அப்ப வேற எப்படியெல்லாம் பார்க்கலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருவர் தொடர்ந்து நீங்கள் அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், உதாரணத்துக்கு சொல்றேன், அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. பசியோடு ஒருவர் வருகிறார், அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போறது இல்லாம பையவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலை மேல கைய வச்சு நல்லா இருப்ப அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அது கடவுளாகத்தான் இருக்க முடியும். சம்மந்தமே இல்லாம போறதுக்கும் எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க, யாருன்னே தெரியாது என்னன்னே தெரியாது, வந்து வாசாமி நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க பாருங்க, அது கடவுளுடைய உருவம் தான். நீங்க கடவுளை ராஜ அலங்காரத்துல பார்க்கணும்னு நினைக்கிறதுனால அவர் அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை.
எந்த வடிவத்தில் வந்தாலும் அவரை நீங்கள் அவ்வாறு காண வேண்டும். அதுதான் அந்த பக்குவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கோயிலை நீங்க சுத்தி வந்துகிட்டே இருப்பீங்க, மனசு நிறைய கவலை இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் உங்களை நிறுத்தி, ஏன் இவ்வளவு கவலைப்படுற, உனக்கு ஒன்றும் இல்லை, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அவர்களும் உங்களால் கடவுளை காண முடியவில்லை என்றால் சத்தியமா சொல்றேன், யார் மூலமாகவும் உங்களால கடவுளை பார்க்க முடியாது. உங்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு. நிறைய பேருக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல அது ஒரு புன்முறுவல், ஒரு சின்ன சிரிப்பு உங்களை பார்த்து அந்த புன்முறுவல் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்துல உங்களால இறைவனை பார்க்க முடியல, அந்த உருவத்துல இறைவனை உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்க எந்த உருவத்துல கேட்டாலும் இறைவன் அப்படியெல்லாம் வரமாட்டார். ஏன்னா நமக்கு எப்படி தரிசனம் தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அப்ப இப்ப மந்திர உபதேசம் எல்லாம் வாங்கி மந்திரம் ஜபிக்கிறாங்கல்ல, அப்படி இறைவனை காண முடியுமா? கண்டிப்பா காண முடியும். ஏன்னா அப்படியும் சென்று இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இப்ப மந்திர உபதேசம் முறையாக குருமார்களிடம் பெற வேண்டும். அடியேன் சொல்வது ஒண்ணு, அன்பு வயப்பட்டு போவது. அது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா மந்திர உபதேசம் வாங்கினா இறைவனை காணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அப்படின்னாலும் அன்பின் வடிவாகவே இருக்கிறார்கள். அவங்க மந்திர உபதேசம் இல்ல, பாட்டு பாடல, எதுவுமே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச செய்யறாங்கப்பா. அன்பு எல்லாத்துலயும் பாசம் காட்டுவாங்கப்பா. அவங்க மனசுக்குள்ள வெறுப்பே இருக்காது, கள்ளம் கப்படம் இல்லாம அப்படியே கதின்னு சிவப்பனே கதின்னு கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வழியும் அங்கு இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலே இது சரி இது தவறு என்று கூறுவதற்கு இங்கு யாரும் இல்லை. அவனுக்கு விதிக்கப்பட்டது, அவன் சரியாக செய்கின்றான், அவனுக்கு இறைவனின் காட்சி கிடைக்க வேண்டும் என்று காலமும் நியதியும் சேர்ந்து வருகிறது என்றால் அன்பு வயப்பட்டவருக்கு இறைவனின் கருணை கிடைக்கும். அப்ப நீங்க எப்படி, உங்கள் பிறப்பு எப்படிப்பட்டது, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குரு அமைந்திருக்கிறாரா? குரு மூலமாக செல்லுங்க. தேடியும் குரு கிடைக்கவில்லை, இறைவனே குருவாக இருந்து வழிகாட்டட்டுன்னு அன்புவயமா செய்யறீங்களா? அன்புவயமா செல்லுங்க. எப்படி போனாலும் மனதிலே அந்த உறுதிப்பாடு இருக்கணும். வெடித்த பிடிவாதமா இருக்கணும். பிடிவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அப்பனை பிடிச்சா பிடிவாதமா இருக்கு, விடமாட்டேன்ப்பா, நீ என்னை எட்டி உதச்சாலும் சரி, தூக்கி போட்டாலும் சரி, உன் காலம் விடுறதா இல்லை அப்படிங்கிற அந்த மன தைரியம், அந்த ஒரு எண்ண ஓட்டம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கு அப்படின்னா அவரே நினைச்சாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். அவரே நினைச்சாலும் விட்டுட்டு போக மாட்டார். இது யதார்த்தம். யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் இது புரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய மக்கள் வாழ்றாங்க, எல்லாத்துக்கும் இது புரியணும்னு அவசியம் இல்லை. காரணம், இந்த ஆட்கொள்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த ஆட்கொள்தலே எவ்வாறு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த ஜென்மத்தில் நீங்க நிறைய நல்லது செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வழிகாட்டணும்னு ஆட்கொள்வார். இல்லைன்னா போன ஜென்மத்துல ஏதாவது விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும், உனக்கு நினைப்பே வந்திருக்காது, நீ திருப்பி அந்த சுகபோகங்களே சிக்கிட்டீங்கன்னா ஓங்கி அடிச்சு ஆட்கொள்வார். இந்த மாதிரி நிறைய நடக்கும். சுந்தர பெருமானோட வாழ்க்கையா இருக்கட்டும், நிறைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லும். இந்த ஆட்கொள்ளுதல் நிகழ்கின்ற சமயத்திலே அப்படியே மாறுவோம், எல்லாம் அப்பனே என்று மாறுவோம். ஆனா அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதாவது சாதாரணமா வழிபடுறது வேற, அந்த ஆட்கொள்ளுதல் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். அது கண்கூடா தெரியும், எல்லாமே அப்பனே அப்படின்ட்டு போற மாதிரி இருக்கு. பார்க்கறவங்க 1000 சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கூட பேசாதவங்க நம்ம இறைவனோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல உள்ள இருக்கக்கூடியவரோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்தா பைத்தியம்னு சொல்லத்தான் செய்வாங்க, பித்தன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இறைவனைவே பாடும்போது பித்தா அப்படின்னு தான் சொல்லி பாடுறாங்க. அது அன்பின் மிகுதியால் பாடுறது, அதுக்குன்ட்டு அவர் அப்படி கிடையாது, அன்பின் மிகுதியால பாடுறது. இறைவனை திட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் பக்தர்கள் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்காக கோச்சிக்கிட்டார, என்ன பித்தான்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற அந்த அன்பை அவர் உணர்ந்திருப்பார். அப்படின்ட்டு அது எப்பன்னா மனசுல கள்ளம் கபடம் இல்லாம ஒரு வார்த்தை வருது அப்படிங்கும் போது அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார், அதை ரசிப்பார், அதை அனுபவிப்பார், உங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பார். பக்திங்கிறது அனுபவம், எல்லாத்துக்கும் அப்படியே எல்லாம் வந்துடாது. என்னுடைய அனுபவத்தை, அடியேனுடைய அனுபவத்தை அடியேன் மட்டுமே அனுபவிக்க முடியும். தங்களுடைய அனுபவத்தை தாங்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும். நீங்கள் சொல்லி அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. யார் சொல்லியும் யாரும் உணர்ந்து கொள்ள முடியாது. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எப்பொழுது புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது இது சாத்தியமாகும். இறை வழிபாடு அப்படிங்கிறது முழுமை பெறும். சிவாய நமः.